ஹாய், இது ஹலோவினுக்கு நேற்றுக்கு மத்தியானம் நான் செஞ்சு வச்ச கேரமல் டாஃபி. பிள்ளைகளுக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும் தானே அப்படின்ட்டு ஹலோவின் டே இரவு போய் கலெக்ட் பண்ணுவீனம். அதுக்கு முதல் நான் இதை செஞ்சு வச்சா செட் ஆகிடும், பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கு இரவோ அப்படின்ட்டு செய்கிறேன். நிறைய கேண்டீஸ் வாங்குறீங்க, பிறகு என் வீட்லேயும் செய்கிறீங்கண்டா நான் வாங்குற அத்தனையுமே பிள்ளைகளோட கையில் கொடுக்குறேன். அவைகளுக்கே தெரியும் அதில் நிறைய சாப்பிட முடியாத கேண்டீஸ், சாப்பிடக்கூடாத கேண்டீஸ். பிள்ளைகளோட கேண்டி என்றாலே நிறைய கெமிக்கல்ஸ் தானே இருக்கும், அதில் கேட்கவே தேவையில்லை, சொல்லவும் தேவையில்லை. நிறைய பேருக்கு தெரியும் ஆட் பண்ணக்கூடாத கலர்ஸும் ஆட் பண்ணக்கூடாத கெமிக்கல்ஸும் பிள்ளைகளோட கேண்டீஸில் முக்கியமாக இருக்கும். அதால் நான் பெருசாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. முக்கியமாக இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது. நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குறது. கேரமல் டாஃபி என்றால் எங்களோட வீட்டில் நல்ல விருப்பமாக சாப்பிடுவேன். அவையோட ஃபேவரட். அப்போ அது ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறேன் பாருங்கள். இதுக்குள்ள எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. நான் கையால் ஆட் பண்ண 3 இன்க்ரீடியன்ஸ் தான். பிள்ளைகள் சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிப்பினமாண்டா இல்லை, அதை வச்சு தான் சாப்பிடுவேன். அப்போ பாருங்கள் ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிட்டு. பேனில் ஒரு 3/4 கப் சுகரை நல்லா குறைச்சி விட்டுட்டு கிண்டி கொண்டு வர கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை பிறகு மெல்ட் ஆகும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. அதுக்குள்ளே 1/3 கப் அதோட 1 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக பட்டர் ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் திக்காக வந்த பிறகு பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக ஆற விடணும். அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு எடுத்து நீங்கள் கட் பண்ணி எந்த ஷேப்பில் வேணுமோ உருட்டி வைக்கலாம். நான் பார்ச்மெண்ட் பேப்பரில் உருட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கப்போம்.